Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இங்கே சைடில் காமிச்சிருக்க பாருங்கள். இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பேக் மட்டும்தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டு அப்புறம் ஸ்லீவ்லாம் நம்ம நிறைய ப்ளவுஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறது தான், அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ அது காட்டல, லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பிங்க்கும் அதுக்கு மேலே இருக்க கிளாத், இது 2 கிளாத்தை மேட்ச் பண்ணி தான் அந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுதான் அளவு ப்ளவுஸு, இதுவும் நம்ம ரெடி பண்ணது தான். இப்போ வாங்க இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயே நான் முழுசாக காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஜாயிண்ட்டாக இருக்குது. அந்த ஃபோல்டிங் வந்து என் சைடில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட லென்த்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 14 இன்ச் வந்து லென்த் இருக்குது. அந்த 14 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 1/2 எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு ஒரு 15 1/2 வேணும். அந்த 15 1/2க்கு ஒரு மார்க் போட்டுவிட்டு மேலே இருக்கிறது தான் எனக்கு கரெக்டான லைனு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஃபுல் ஷோல்டர் வேணும். ஃபுல் ஷோல்டர் வந்து உங்களுக்கு 15 1/2. அதில் பாதி ஒரு 7.75 வருமா, அந்த 7.75 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே 7.75 பண்ணியிருந்தா கீழே வரும்போது 7.25 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும். அந்த 7.25 கீழே மார்க் பண்ணிவிட்டு மேலே 7.75 இருக்குது. அப்போ கீழே இந்த லென்த்துமே நான் 7.75 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டான அளவில் ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். நம்ம ஆம் ஹோலுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏற்றுறது கீழே இறக்குறது இனிமேல் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட செஸ்ட்டு அளவு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 இன்ச் வந்து தேவைப்படுது. அதை 10 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 37. 37ஓட ஒரு 3 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி 40 டிவைடட் பை 4 பண்ணால் 10 இன்ச் வரும். அதுதான் நான் அந்த செஸ்ட் அளவாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் எவ்வளோ ஷோல்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டர் இருக்குது. அந்த 3யோட ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 1/2 நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் வந்து எனக்கு ஒரு 4.25 வரும். 4.25 தான் நெக்கோட வித்து. ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுத்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ கர்வ் ஸ்கேல் கொடுத்து நம்ம இந்த கர்வ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் கர்வ் ஸ்கேலை கரெக்டாக இந்த 2 லைன் வந்து நமக்கு டச் ஆகணும். கீழேயும் சைட்லையும் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இவங்களோட ஆம் ஹோலோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 8 1/2 வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த 8 1/2 வந்து இங்கே வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து 8 1/2 வரணும். பட் இங்கே வந்து 9 1/2 வருது. 1/2 இன்ச்சு 1 இன்ச் வந்து எக்ஸஸாகவே வருது. 1 இன்ச் எக்ஸஸாக இருக்குன்னா அப்போ நான் மேலே ஒரு 1 இன்ச் தள்ளி மேலே மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 1 இன்ச்சை நான் மேலே மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து அந்த லைனை வந்து நான் போடுறேன். போட்டுட்டு திரும்பவும் கர்வ் ஸ்கேல் வச்சு அதே மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். கீழே பண்ணால் அதே 10 இன்ச்சை மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் ஸ்கேல் கொடுத்து ஒரு கர்வ் வந்து போட்டுக்கிறேன். திரும்பவும் நான் ஒரு வாட்டி ஆம் ஹோலோட ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன் 8 1/2 வருதான்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து சரியாக இருக்குது. கரெக்டுங்களா? எனக்கு சரியாக இருக்குது. அப்போ இதுதான் ஆம் ஹோலோட ரவுண்டோட அளவு. அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த வேஸ்ட்டோட அளவு ஃபுல்லாக அப்படியே மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 16.5 வருது. 16.5 பாதி 8.25. 8.25 வந்து வேஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஒரு 1 இன்ச் வந்து டாட்டுக்கு கொடுக்குறேன். மீதி 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸாக கொடுத்துட்டு மேலே இருக்க லைன்ஸை வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக் பேட்டர்னுக்கான ஒரு இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு நம்ம பேக்கில் என்ன பண்ண போகிறோன்றத ஜஸ்ட்டு ஒரு வாட்டி காட்டுறேன். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அதை கட்டிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அந்த பேப்பரை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கட் பண்ணினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது இல்லையா? அந்த ஃபோல்டிங்கில் இருக்க பேப்பரில் ஒரு பீஸ் மட்டும்தான் இங்கே டேபிளில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்கோட இறக்கம் வந்து நான் ஒரு 4 இன்ச் வந்து கொடுக்க போகிறேன். அந்த 4 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே இப்படி போட்டுட்டு அந்த போட் வரையும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி போடுறது. சப்போஸ் நீங்கள் இது போடாமல் அந்த லைன்ஸை ஒட்டி கர்வ் போட்டிங்கன்னா அது பார்க்க ஒரு மாதிரி யூ மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து இந்த ரெயின் ட்ராப் வந்து நம்ம எந்த அளவுக்கு டெப்த்து கொடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம்.
இதை வந்து ஒரு 5 இன்ச்லேயும் கொடுக்கலாம், இல்லை 6 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொடுக்கலாம். நான் சும்மா ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து போட்டு பார்க்குறேன். இப்போ 5 இன்ச்சுனா 5க்கு பாதி எவ்வளோ, 2.5, 2.5ல் ஒரு டாட் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் கொடுக்குறேன். 3/4 இன்ச் கொடுத்துட்டு இப்போ அந்த ரெயின் ட்ராப் வந்து ட்ரா பண்ணி பார்க்குறேன் எனக்கு சரியாக வருதான்ட்டு. இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஓகேங்களா. நான் ஜஸ்ட்டு போட்டு பார்க்குறேன். எனக்கு இப்போ பார்க்கும்போது இது ரொம்ப குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கீழே டெப்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு மார்க் பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி போட்டால் அது பேட்டர்ன் வந்து நல்லா இருக்குன்னு, ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்கேலை இந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் 2 போர்ஷனாக, இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இப்படி தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அட்டாச் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த நடுவில் இருக்க அந்த கீஹோலோட ஓப்பன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இந்த அளவு ப்ளவுஸில் இந்த கீழ் போர்ஷன் எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இருக்குது. 4.5யோட ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஸ்டிச்சிங்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து இன்னும் இந்த அளவுக்கு வந்து எனக்கு டெப்த்து வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் கீழே மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனும் அதுக்கு கீழே 1/2 இன்ச் நம்ம தள்ளியிருக்கோம் இல்லையா, அதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுது. இப்போ இந்த பேப்பரை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து நான் கட் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறேன். செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக லைனிங்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் எந்த ஒரு சீம் அலவன்ஸும் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. இனிமேட் தான் கொடுக்க போகிறோம். இந்த போர்ஷனுக்கு இந்த துணியும், கீழே இருக்கிறதுக்கு இந்த ப்ளெயின் கிளாத்தும் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த அக்காட்ட நான் தெளிவாக கேட்டுட்டேன், அவங்க எப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் செப்பரேட்டாக இதுக்கு இது, இதுக்கு இதுன்னு சொல்லி தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங்கில் வந்து வித் சீம் அலவன்ஸோடு நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஃபோல்டிங் இருக்க சைடு என் சைடு வச்சுக்கிட்டு இந்த பேப்பரை வந்து இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இப்போ அந்த பேப்பரில் உள்ள அளவு அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ கீழ் போர்ஷனுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் போர்ஷன், இதுக்குமே நமக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால் இதுக்குமே ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், தெரியுதுங்களா. அந்த லைனுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த பேப்பரை வச்சு இதில் உள்ள எக்ஸாக்ட் அளவையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இருக்க கிளாத்தை இந்த ஃப்ளார் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே இருக்கிறத வந்து நம்ம ப்ளெயினாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணலை. தைச்சி முடித்ததும் நம்ம எக்ஸாக்டாக எக்ஸஸ் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ கீழே இருக்கிறதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளாத் கட் பண்ணும்போது கீழே ஒரு 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதுக்கு மேலே தான் லைனிங்கை வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம தனியாக ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து தைக்காமல் இதிலே ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம். அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். எனக்கு தேவையான பேக்குக்கு தேவையானதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லீவு அப்புறம் ஃப்ரண்ட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு யாருக்குனா வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் எப்படி இருக்கோ அதை தான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி இவங்களோட அளவுக்கு நம்ம மாற்றி தைச்சிருக்கோம். நிறைய ரிப்பீட் பண்ணதுனால நான் ஃபுல்லாக காட்டல, இதுவே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு. இப்போ வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த போர்ஷனை எடுத்துக்கிட்டேன். இந்த போர்ஷனை கரெக்டாக நம்ம மெயின் கிளாத்தோட ராங் சைடில் லைனிங்கை வச்சு சுற்றிலும் அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
ஃபுல்லாக போட்டு எடுத்ததும் கீழே வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததும் டாட் எதுவும் இப்போதைக்கு நம்ம பிடிக்க வேண்டாம். ஓகேங்களா, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளார் கிளாத் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நான் முன்ன வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இவங்களோட அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இவங்களோட நெக் வித் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4.25 வேணும் இல்லையா, 4.25ன்றதுனால 1/4 இன்ச்சை கம்மி பண்ணிவிட்டு 4 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அடித்து திருப்பும் போது அது 4.25 கன்வெர்ட் ஆகிடும். ஷோல்டர் எனக்கு அளவு சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன். சரியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். அதே போல் நெக்கோட டெப்த்து வந்து ஒரு 4 இன்ச்சுனா 3.25, ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 3.25க்கு ஒரு லைன் போட்டு நெக்கோட ஷேப்பை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப போட் மாதிரி போகாமல் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்தாலும் போதும். ரொம்ப கர்வாக வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி சும்மா அப்படியே கர்வாக போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா, அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த ஷேப் வந்து எனக்கு சரியாக இருக்கும்னு தோணுது. இப்போ இதுக்கு கீழே அந்த கீ ஹோல் வந்து நமக்கு வரப்போகுது. அதுக்கு பேலன்ஸ் நம்ம கீழே எண்டில் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு இதுக்கு மேலே இருக்க லைனுக்கும் கரெக்டான மிட் பாயிண்ட் எதுன்னு நம்ம பார்க்கலாம். 6 இன்ச் டோட்டலாக இருக்குது. 6ல் பாதி 3 இன்ச் வரும் இல்லையா, அந்த 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுறேன். இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிது. இங்கேருந்து ஒரு 3/4 இல்லை ஒரு 1 இன்ச்சுக்கே நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இது அப்படியே இந்த ஷேப்பை வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் வந்து நான் ஓப்பன் பண்ணி விட போகிறேன். ஓகேங்களா, பேக்கில் வந்து ஒரு ஹூக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணி கட் பண்ணதுக்கு நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ இந்த ஷேப்போட அளவு நமக்கு சரியாக இருக்குது இல்லையா, அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது முடிச்சுட்டு இப்போ இந்த கிளாத்தையும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனிங்கை வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த ஃப்ளார் கிளாத்தை வந்து வச்சிடலாம். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைங்க. இதுக்கு மேலே இப்போ நம்மளோட கிளாத் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லையா, அப்போ நெக் ஃபினிஷ் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். அதுக்காக ஜஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு லைனிங் ஒன்று எடுத்துக்கிறேன். அது 2 பீஸாக கட் பண்ணி 2த்துக்கு மேலேயும் கரெக்டாக அந்த நெக்கும் அதுக்கு கீழே உள்ள அந்த கீ ஹோலும் கரெக்டாக மறைகிற மாதிரியான ஒரு லென்த்துக்கு ஒரு லைனிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணி முடித்தோடனே எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த நெக்லைனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போதும் ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோதான் விட்டுருக்கேன். ஒரு சில பேர் 1/2 இன்ச்சில் கூட ஸ்டிச் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ விடுறோமோ அவ்வளோதான் பண்ணணும். நான் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். அதனால் அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நாட்சஸ் போட்டு இதை அப்படியே டர்ன் பண்ண போகிறோம்.
இப்போ நான் நல்லா டர்ன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து கிளாத் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சா நமக்கு நல்லா இருக்காது. அது தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ராயட்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண இந்த ஷேப்பில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா அந்த என்னோட நெக்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்கில் என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உள்ளே இருக்க கிளாத்தை ஒரு 1/4 இன்ச்சு மடித்து இந்த லைனிங்கோட சேர்த்து வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஹெம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எண்டு வரலாம் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் அவ்வளோதான் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கிளாத்தை கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு அளவுலாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு சரியாக இருக்குது. கரெக்டாக இந்த கார்னரு இந்த இடத்துல வரணும். அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். சரிங்களா? அதுதான் மெயின். அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த நம்ம ஷேப் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். நான் இப்போ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கிறதுனால நீங்கள் பேக்கில் அங்கே மேலே இருக்க கிளாத்தை கட் பண்ணிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணால் சரியாக இருக்கும். நானே இந்த ப்ளவுஸை ஃபஸ்ட் டைம் தான் தைக்கிறேன். நானே ஒரு வாட்டி டவுட்டில் தான் ரெடி பண்ணேன். அப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அதனால தான் நான் இப்போ அதை வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? சப்போஸ் அது எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணி எனக்கு வரலன்னா நான் போடாமல் விட்டுருப்பேன். எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் எக்ஸாக்டாக அப்படி என்ன காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தைச்சதுனால தான் நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அழகாக நீட்டாக வந்துருச்சா? அந்த சென்டரில் மட்டும் அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதை மட்டும் நான் நல்லா இப்படி கட் பண்ணி விட்டோம்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். தெரியுதுங்களா? நல்லா சூப்பராக வந்துச்சு. பேக்கில் வந்து ஒரு ஹூக்கும் ஐயும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பேக் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வந்துடும். அவ்வளோதான். பேக்கில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க அந்த போர்ஷனோடு சேர்த்து ஹெம் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக பண்ணிட்டேன். இப்போ இந்த நெக்கோட அளவுலாம் நமக்கு சரியாக இருக்கும். ஆர்ம் ஹோல் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அங்கே தான் நம்ம இன்னொரு கிளாத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இப்போ ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்னில் ஒரு பேப்பரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் இதை வச்சு சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்க்குறேன். எக்ஸஸாக உள்ளதை இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஆர்ம் ஹோல் கிட்ட. ஏன்னா நமக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு மெயினே அந்த ஆர்ம் ஹோல் தான். அந்த ஆர்ம் ஹோலில் நமக்கு எதாவது தப்பு பண்ணிட்டா ப்ளவுஸை வந்து போடவே முடியாது. நம்ம இப்போ கையில் இருந்து அந்த ப்ளவுஸை மேலே ஏற்றினா தான் ஃபிட்டிங் வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஓகேங்களா? அதில் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் பொதுவாக அதில் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இப்போ அளந்து பார்க்குறேன். கரெக்டாக இந்த பேப்பரில் இருக்கிறதையும் இதையும் வச்சு பார்க்குறேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்குது. தெரியுதுங்களா? இதை வந்து நான் இப்போ ட்ரிம் பண்ண போகிறேன். கரெக்டான அளவாக நான் அப்படியே எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ திரும்பவும் நமக்கு இந்த ஆர்ம் ஹோலோட அளவு வந்து சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எனக்கு 8 1/2 வரணும். அந்த 8 1/2 வந்து சரியாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக மேலே 1/2 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் அப்படியே மெஷர் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எனக்கு 8 1/2 கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் சீம் அலவன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இந்த இடத்த அப்படியே உள்பக்கமாக மடித்து நம்ம ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணிவிட்டு அது கையோட ஹெம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரீம் அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லா சூப்பராக செட் ஆகிடும். ப்ளவுஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ இன்னும் வந்து இந்த சைடில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறது தான் பெண்டிங்கு. அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ரன்னிங் மெட்டீரியலில் இந்த ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோல்டிங் இருக்க இடத்துல கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அது மட்டும் வாஷ் பண்ணிட்டா அவங்களுக்கு நீட்டாக இருக்கும். சொல்லணும் அந்த அக்காட்ட. அப்புறம் இந்த சென்டரில் வந்து இதில் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாத் பட்டனு இந்த மேலே ஃப்ளாரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணியில் பட்டன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி சென்டரில் வந்து ஒரு 3 வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன்.
அதெல்லாம் இதில் காட்டல, ஏன்னா இதுவே கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சுன்ட்டு. பேக்கில் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து மடிச்சிக்கிறேன். ஷோல்டருக்கு கரெக்டாக சென்டரில் மடித்து அந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். இல்லை கரெக்டாக வச்சுட்டு டாட் வந்து 4 1/2க்கு நான் பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்லேயும் நான் அதே கிளாத்தை கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்லீவோட எண்டுலேயும் அந்த பேட்டர்ன் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நிறைய போட்டிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்கள், நான் வேணால் அதை உங்களுக்கு தேடி அனுப்புகிறேன். இல்லை நீங்களே நம்ம வீடியோஸை நிறைய செக் பண்ணால் நான் அந்த என்ன தைச்சனோ அதனோட பிக்கோடு போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் நான் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரேன். சைட் ஜாயிண்ட்டெல்லாம் காட்டல, ஏன்னா நிறைய நம்ம பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் காமிச்சா இன்னும் லென்த்தியாக போகும், அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட். இதான் ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு 2 பக்கமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பேக் இப்படி தான் ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு. எனக்கு இந்த ப்ளவுஸை இப்படி பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க காமிச்சது எக்ஸாக்டாக நம்ம கொண்டு வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். இதான் ஃப்ரண்ட்டு, சும்மா அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு அது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போவேன். அது எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ.